ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு நீயும். நானும். ஸோ நான் என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நேச்சர் வேலி கேம்ப்க்கு போயிருந்தோம். ஒரு 2 டேஸ் ஸ்டே தான். அங்கே நாங்கள் இந்த ரோஸ்மெரி டென்ட் அப்படின்ற ஒரு டென்ட்டில் தான் இருந்தோம். ஆக்சுவலி லக்ஸரி டென்ட்லேயே 2 இருக்குது, ரோஸ்மெரி டென்ட் அண்ட் தைம் டென்ட். பட் நாங்கள் ரோஸ்மெரி டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அது பேசிக்காக ஒரு ஏற்காடோட அவுட்டர் சைடில் இருக்கிற ஒரு இடம், அந்த கேம்ப் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னா இவங்க என்னோட ப்ரீ பர்த்டே கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிஃப்ட்டை எங்கேயோ ஒழிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ போனதும் எனக்கு அந்த வேலை தான் கொடுத்தாங்க. அதை தான் நான் இப்போ இப்படி தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போது இது என்ன வீடா, இது தேடி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நானே தேடிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அது ஒரு சைட் சீயிங் பார்க்கலாம். நேச்சர் வேலி கேம்ப் கூட்டிகிட்டு வந்தாங்க பர்த்டேக்காக. கண்டுபிடிச்சிருவாங்களாட்டு இருக்கு. பேக் பண்ணிருக்குமா? கிஃப்ட் நான் பேக் பண்ணாமையா இருக்கும்? ஒளிச்சு வைக்கிறதுனால நீங்க பேக் பண்ணாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளே இது அமைக்கி தான் வச்சிருக்கோம். இங்க இருக்கு. சரி, க்ளூ வேணா சொல்லுங்க, க்ளூ கொடுக்குறேன். மழை காலத்துல இதை அதிகமா யூஸ் பண்ணுவோம். ரெயின் கோட். ரெயின் கோட் நம்ம வச்சிருக்கோமா? இல்ல. இங்க எங்கேயாவது இருக்கா? இல்ல. சரி. அம்ப்ரெல்லா. எஸ். இதுல என்ன இருக்கு? சரியான வெயிட்டா இருந்துச்சு, லிஃப்ட் பண்ண முடியாம நான் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். வாவ், என்ன இருக்கு? இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கண்டுபிடிச்சு நான் செகண்ட் கிஃப்ட் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். இது பனிக்கரடிக்கு எவ்வளவு ஆனந்தம். ஒரு வழியாக நான் அவங்க வச்ச 2 கிஃப்டையும் கண்டுபிடிச்சிட்டு வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அப்படியே குடிச்சிட்டே நாங்கள் கிஃப்ட்ஸை ஓப்பன் பண்ணோம். எனக்கு ஒரு 9 காம்போ நெக்லஸஸ் அண்ட் ஒரு காம்போ பிரேஸ்லெட்ஸ், 4 காம்போ பிரேஸ்லெட்ஸ் ஏதோ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வெல்கம் ட்ரிங்க் முடிச்சுட்டு எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபி கொடுத்தாங்க. ஸோ அதை அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு கிஃப்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈவினிங் எங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அது ஆக்சுவலி ஒரு நல்ல பிளேஸ், ஒரு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் அது ஆக்சுவலி. ஸோ அது எப்படிலாம் நாங்கள் என்னெல்லாம் இருக்குது ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நாங்கள் அடுத்த vlogல டீட்டெயில்டாக போடுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கேம்ப் ஃபயர் வச்சுருந்தாங்க. டின்னருக்கு முன்னாடி இந்த ப்ரைவேட் கேம்ப் ஃபயரில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்ஸாக வரும். அண்ட் தென் அவங்களுக்கு கொஞ்சம் டின்னர் காமிச்சிட்டு நான் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். இங்கே பலூன்ஸ்லாம் கட்டிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு நேச்சர் பிடிக்கும் அப்படின்றதுனால வெளியே கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு அந்த ப்ரைவேட் கேம்ப் ஃபயரில் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி ஸோ கேக் கட்டிங் பண்ணோம். ஆக்சுவலி 12 o'clock ரொம்ப குளிர்ச்சு வெளியில். அதுவும் இந்த அவுட்ஃபிட்டில் ரொம்ப கோல்டாக இருந்தது. அந்த கேம்ப் ஃபயர் இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஆமா, எனக்கு தானே பர்த்டே, நீங்க எதுக்கு ஊதுறீங்க? தெரியல, நான் மட்டும் ஊதிட்டு.
எங்கள் 2 பேருக்கு சேம் டே பர்த்டேலாம் இல்லைங்க. என் பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேக் ஃபேஷியல் பண்ணிட்டுருக்காங்க உட்காந்து. அப்புறம் எனக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் ஏதோ ஒன்று தந்தாங்க. என்ன பிடிக்கிற கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணு. எவர் ஸ்டைலிஷ்லேவா அப்படின்னா இந்த இயர் கப் கூட நல்ல தானே. எனக்கு வந்து ஒரு மூன் அண்ட் ஸ்டார் செயின் வந்து எவர் ஸ்டைலிஷ்லேருந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பேசிக்கலி இதில் வந்து என்ன எடுத்துருக்குன்னா ஹாப்பி பர்த்டே மை டியர், அது எனக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க, ஸ்லாஷ் பாப்போ போட்டிருக்காங்க. அப்புறம் சக்தி அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன். ஒரு ஹேர் மேக்னெட்டிக் பிரேஸ்லெட்டும் ஒரு ஹக்ரிங் காம்போ வாங்கியிருந்தேன். அப்புறம் கிஃப்ட்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த நாள் வந்து மார்னிங் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. பிகாஸ் நாங்கள் ஆஃப்டர்நூன் செக் அவுட் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இவன் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அந்த டைமில் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எங்கன்னா வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க முதுகுக்கு பின்னாடியே வச்சுட்டேன். அண்ட் தென் அவங்கள எழுப்பி விட்டுட்டு ஃபேன் மேலே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அங்கே பக்கத்தில் இருந்த ஃப்ளவர்ஸ் தான் இருந்து அரேஞ்ச் பண்ணேன். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, பட் ஓகே கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளார்ஸ் வந்து நான் எதிரே பார்க்கல. சடனாக வந்து அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. இதை நான் ரொம்ப வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வால்யூமைசர் ஹேர் ட்ரையர். தேங்க்யூ. நீ அமேசானில் சர்ச் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டு அப்படியே ஆர்டர் போட்டு விட்டுட்டேன். இது நம்ம அப்புறம் ரெடி ஆயிட்டு அப்புறமா எங்களோட பர்த்டே அவுட்ஃபிட்டை நாங்கள் போட்டுட்டு கிளம்பிட்டோம் செக் அவுட் பண்ணிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் நாங்கள் வந்து அந்த நேச்சர் வேலி கேம்பில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு 2 days நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். கீப் வாட்சிங்.